ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யர் சேனல் அண்ட் ஹாப்பி சண்டே எல்லாத்துக்குமே. ஆஃப்டர் மேரேஜ் ஒரு அம்மாவாக ஹவுஸ் ஒய்ஃபாக நமக்கு எல்லாத்துக்குமே நிறையா ஒர்க் இருக்கும். அது மாதிரி இருக்கிற சண்டே மார்னிங்கை தான் நான் உங்கள் கூட ரொட்டீனாக ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி அத்தை தனியாக இருப்பாங்க, நாங்கள் தனியாக தான் இருப்போம். ஆனால் குக்கிங் மட்டும் ஒன்றா இருக்கும். மார்னிங் வந்து அவங்க சாப்பாடு மட்டும் வச்சுக்குவாங்க, நான் குழம்பு ரசம் பொரியல் எல்லாமே வச்சு கொடுத்து விட்டுருவேன். என்னோட குட்டி தம்பி எப்போவுமே அவங்க கூட தான் இருப்பான். அதுக்கப்புறம் நான் போய் பார்த்துக்குவேன். ஈவினிங் வரைக்கும் அங்கேயே இருந்துட்டு நைட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் எங்கள் வீட்டுக்கே வருவோம். பாஸ்ட் ஒரு 4 மந்த்தாக எங்கள் ரொட்டீன் இப்படி தான் போயிட்டுருக்கு. மார்னிங் சமையல் எங்கள் வீட்டில் செஞ்சேன்னா நைட் சமையல் அத்தை வீட்டில் தான் கண்டிப்பாக செய்வேன். எங்கே செஞ்சாலும் சமையல் என்னோடதாக தான் இருக்கும். அத்தை வந்து ரொம்ப ரேராக தான், நான் இல்லாத டைமில் மட்டும்தான் சமைப்பாங்க. அதே மாதிரி என்ன சமைக்கலான்னு நான் பெருசாக யோசிக்கவே மாட்டேன். அத்தைகிட்ட கேட்டால் அவங்களே இதை சமைக்கலான்னு சொல்லிடுவாங்க. அது போக எனக்கோ தம்பிக்கோ ஹஸ்பண்ட்க்கோ ஏதாவது வேணாலும் நாங்கள் தனியாக செஞ்சு எடுத்து வச்சுக்குவோம். அது மாதிரி இன்றைக்கி சாம்பார் ரசம் தான் செய்கிறதா பிளானில் இருந்துச்சு. சரி, முருங்கைக்காய் கொஞ்சம் அதிகமாக இருந்தங்காட்டி நான் அதை அப்படியே பொரியலாகவும் செஞ்சுட்டேன். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் தக்காளி உப்பு போட்டு நல்லா வதங்கினதும் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் முருங்கைக்காய் 1 டம்ளர் தண்ணி இதெல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்தோம்னா நம்மளோட முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆயிரும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு குக்கிங்கில் ஒரு டிப் பார்த்திங்கன்னா, நம்ம புதினா தலையெல்லாம் வாங்கி ஒரு 2-3 நாள் யூஸ் பண்ணினா அது காஞ்சி வேஸ்ட்டாக போன மாதிரி ஆயிரும். அது வந்து நல்லா வாஷ் பண்ணி முதலையே வச்சுருங்க. அது காஞ்சதுமே வந்து நல்லா அதை அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பிரியாணியெல்லாம் செய்யும்போது பச்சை இலை கிடைக்கலனாலும் இதை எடுத்து யூஸ் பண்ணுங்கள். 90% அதே அளவுக்கு அரோமா கிடைக்கும். 2 கட்டு 3 கட்டு வாங்கும் போதெல்லாம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆகிறக்குள்ளேயே குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. அதை எடுத்து அத்தை வீட்டுக்கு பேக் பண்ணி வச்சுட்டேன். நம்ம நார்மலாக சாப்பாடு வச்சுருப்போம், ஏதோ ஒன்று வந்து குக்கரில் வச்சுருப்போம், அது வந்து உடனே விசில் போகலினா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பு ஆஃப் பண்ணதுமே குக்கர் எடுத்து டேப் கடியை வச்சு ஃபுல்லாக தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. எக்ஸாக்டாக ஒரு 10 to 15 செகண்ட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா விசில் வந்து அப்படியே அடங்கிடும். நம்ம வந்து ஓப்பன் பண்ணி ஈஸியாக எடுத்துக்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் அப்படி தான் டைம் ஆயிடுச்சுன்னு அத்தை அவங்களுக்கு முருங்கைக்காய் பொரியல் எடுத்து போட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து எங்களுக்கு கஞ்சி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது பார்த்திங்கன்னா கைக்குத்தல் அரிசி. மார்னிங் சமையல் கட்டுக்கு வந்தோன்னே நான் ஊற வச்சுட்டேன். எக்ஸாக்டாக 1 hour மாதிரி ஊறிடுச்சு. இது வேகறக்கு நார்மலாகவே ஒரு 10 விசில் மாதிரி விடணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா அதை ஊற வச்சு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து அதை தண்ணியில் சேர்த்துக்க போகிறேன். இது மாதிரி சேர்த்துக்கும் போது நமக்கு டைமும் ரொம்ப மிச்சமாகும், நமக்கு சீக்கிரமாக வேலையும் முடிஞ்சிடும். இதுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்க்கணும். அப்போ தான் வந்து பதம் கரெக்டாக இருக்கும். அரிசி கஞ்சி ரெடியாக இருக்குள்ளேயே பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. இடையில வந்து அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். எக்ஸாக்டாக 5 மினிட்ஸ்லேயே அரிசி கஞ்சி நமக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். இதை செஞ்ச உடனே சாப்பிடாம ஒரு 10 மினிட்ஸ் வந்து குக்கர் மூடியோ நார்மலாக ஏதோ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அது வந்து இன்னொரு கொஞ்சம் நேரம் வந்து ஹீட்லேயே இருக்கும்போது நல்லா குக் ஆயிரும். அதுக்குள்ளே நான் பேலன்ஸ் இருக்க கவுண்டர் டாப் க்ளீனிங் ஒர்க் எல்லாமே முடிச்சிருவேன். மார்னிங் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்னோடய ஒர்க் இப்படி தான் இருக்கும். குக்கிங் ஒர்க் முடிக்கிறக்குள்ளேயே கவுண்டர் டாப்பு பாத்திரம் எல்லாமே கையோட கழுவ ஆரம்பிச்சிருவேன். இதெல்லாமே மார்னிங் முடிச்சுட்டு தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு போனேன்னா எனக்கு குட்டி தம்பியை பார்க்குறக்கே டைம் அளவாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் நைட்டு தான் மறுபடியும் வீட்டுக்கு வருவேன். கவுண்டர் டாப்பை தொடச்ச கையோட அப்படியே கேஸ் ஸ்டவ்வையும் க்ளீன் பண்ணி முடிச்சிருவேன். டெய்லியுமே வந்து டிஷ் வாஷெல்லாம் போட்டு க்ளீன் பண்ண மாட்டேன். நார்மலாக ப்ளைன் வாட்டரில் வைப்ஸ் வச்சு க்ளீன் பண்ணி விட்டுருவேன். ஏதோ வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான் டிஷ் வாஷர் போட்டு க்ளீன் பண்ணுவேன். எல்லா ஒர்க்கும் முடிக்கிறக்கே 8 o'clock மாதிரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண கஞ்சியை சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அரிசி கஞ்சி கம்மங்கூழ் எது வச்சாலும் இந்த மிக்ஸ் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே ஒரு 4 கொத்தமல்லி தலையை போட்டுட்டு உப்பு கொஞ்சமாக போட்டு மண்பானை தண்ணி இருந்தது நல்லா குளுன்னு அதை மட்டும் கொஞ்சமாக ஊற்றி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே ஃபைனலாக உரையூற்றின தயிர் இருந்தால் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து சர்வ் பண்ணோம்னா மார்னிங்க்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த வெயிலுக்கெல்லாம் இது மாதிரி ட்ரை பண்ணோம்னா நமக்கு வந்து பாடியும் கூலிங்காக இருக்கும், நமக்கு வந்து பெருசாக தண்ணியும் தவிக்காது. அதுலேயே பெரிய தம்பிக்கு கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுட்டு கூட தொட்டுக்கறக்கு முருங்கைக்காய் எடுத்துக்கிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு மினி விளாகில் பார்க்கலாம். பாய் பாய்.